ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுகியோட விக்டோரியஸ் காரை பற்றி பார்க்கலாம். இந்த விக்டோரியஸ் காருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மற்ற வண்டியில் மாருதி சுசுகி வண்டியில் இல்லாத ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி அடாஸ் தான். ஸோ அடாஸ் ஃபஸ்ட்டு டைம் மாருதி சுசுகி இந்த வண்டியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மாருதி சுசுகி வேறு எந்த வண்டியுமே அடாஸ் கிடையாது, அடாஸ் ஃபீச்சர் கிடையாது. இந்த வண்டியில் தான் அடாஸ் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடாஸ்னால் நிறைய பேருக்கு தெரியாது, அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமில் லெவல் 2ல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பார்ஷியல் ஆட்டோமேஷன் வண்டின்னு தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு பார்ஷியல்னால் அலர்ட்டும் கொடுக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், லைட் கண்ட்ரோல் இருக்குமே தவிர ஃபுல்லாக ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணாது, பாதி கூட கண்ட்ரோல் பண்ணாது, ஒரு லைட்டிங்கான கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து டிரைவர் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ட்ரோலிங்கு. ஸோ இந்த அடாஸ் ஃபியூச்சர் இதில் வந்துட்டு பெருசாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த வண்டியில். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்துட்டு 360 வந்துட்டு ஸ்டூடியோ சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் அந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு தனியாக செலவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு தனியாக செலவு பண்ணாமல் இந்த வண்டியில் இது வந்து இன்பில்டாகவே கொடுக்கறது வந்துட்டு நல்ல விஷயமாக பார்க்குறதா இருக்குது. மற்றபடி மைலேஜும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் மைலேஜுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.